சென்னையில் சைக்ளோன்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி வந்து எங்கள் குன்றத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை. அடுத்த நாள் தான் மழை. அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு மழையாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து நம்ம வந்து துணி கம்மியாக இருக்கணும்னு நினைப்போம்னா மழை காலத்தில் தான் நினைப்போம். ஆனால் என் பையன் இருக்கான் பாருங்கள், அன்றைக்கி தான் வந்து 10-15 ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்து நிறைய சேர வச்சிருவான். ஸோ அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போவே கத்துவேன், ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த டைமில் ஏன்டா இவ்வளோ ட்ரெஸ் அவுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அட்லீஸ்ட் எதனா ஒரு ஹாயாவது சொல்கிறீங்கல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப குளிருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்து அமிச்சாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகும்போது எங்கள் பொண்ணுக்கிட்ட குத்துருங்கன்னு கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அதுதான் போட்டுட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு வந்து ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்கேன்னு பார்ப்பீங்க. தண்ணிலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக மழை பெஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால முன்னாடி நாள் சாமானே வாஷ் பண்ணலாம், அந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. எங்கே வந்து மறுபடியும் அந்த வைரஸ் ஃபீவருக்கு வந்துட போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுனால சாமான் சேர்ந்துச்சு. சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வாட்டி போட்ட லாங் வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த லாங் வீடியோ போடுறேன்.